இப்போ ஒரு மிக்ஸி ஜார் வந்து எடுத்துக்கோங்க. அதில் வந்துட்டு தேவையான அளவு வெள்ளரிக்காய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு மீடியம் சைஸ் வெள்ளரிக்காயை இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அது கூட தேவையான அளவு சுகர் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 4 டேபிள் ஸ்பூனாகவே ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது கூடவே ஒரு அரை லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இது கூட தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா வந்து அரைச்சி வந்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம நல்லா வந்து அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை வந்துட்டு நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ ஒரு ஜல்லடை வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க ஜூஸை இது கூடவே வந்து ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா வந்து ஃபில்டர் பண்ணி தேவையான அளவு தண்ணி வந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சிம்பிளாக வீட்டிலே வந்துட்டு ஜூஸ் வந்து தயார் பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.